அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு நிறைய நிஅமத்துக்களை அருட்களை செய்திருக்கிறான். அவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே நன்றி செலுத்துவது என்ற யோசிக்கும் போது மிகப்பெரிய விஷயத்தை செய்து காட்டணும், பெருசா அமல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஒட்டகம் ஒன்று காணாமல் போய்விட்டது. அதை ஒரு பெண்மணி கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, என் ஒட்டகம் கிடைச்சிருச்சுன்னா நான் நன்றி செலுத்துவேன் என்று ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. இப்ப ஒட்டகத்தை கொண்டு வந்து அந்த பெண்மணி கொடுக்கறாங்க. நபி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பெருசா ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய போறாங்க, ஒட்டகம் கிடைத்ததற்கு நோன்பு வைத்தோ தான தர்மங்கள் செய்தோ நன்றியை வெளிப்படுத்த போகிறார்கள் என்று நினைத்தவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. நபிட்டையே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, நன்றி செலுத்துவேன்னு சொன்னீங்க, ஒட்டகம் கிடைத்தது, ஆனா நீங்க என்ன செய்யல, நன்றி செலுத்தலையேன்னு கேட்டவனே, ஆக்குல் அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து நன்றி செலுத்தினேனே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆக நாம் நமக்கு கிடைத்த அந்த பேருபகாரங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழும் போது அது ஆகப்பெரிய உன்னதமான ஒரு நன்றியாக இருக்கிறது. நாமும் நம் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை புகழ்ந்து நன்றி செலுத்தும் அடியாறுகளாக வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.